ராமநவமி தினத்தில் தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்திருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாம்பன் கடற்பகுதியில் இருந்த ரயில்வே தூக்கு பாலம் நூற்றாண்டை கடந்த நிலையில் புதிய ரயில் பாதை மற்றும் செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கும் பணி 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று முடிந்தது. இதனை ராமநவமி தினமான ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். முன்னதாக வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாளை இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வருகை தருகிறார். மண்டபம் அகதிகள் முகாமில் இருக்கும் ஹெலிபேடில் காலை 11:45 மணிக்கு வந்திறங்கும் பிரதமர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மேடைக்கு வருகை தந்து தூக்கு பாலத்தை இயக்கி வைப்பதோடு தாம்பரம் ராமேஸ்வரம் புதிய ரயில் சேவையையும் தொடங்கி வைக்கிறார். இதற்காக தூக்குப்பாலம் வழியாக கடற்படை கப்பல் வருவது, தண்டவாளத்தில் ரயில் வருவது என இறுதிக்கட்ட ஒத்திகைகள் நடத்தப்பட்டன. பிரதமரின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்பட மாவட்டம் முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பாம்பன் தூக்கு பாலத்தை தொடங்கி வைத்த பின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்திருக்கும் ஆலயம் என்ற விடுதி மைதானத்தில் அமைக்கப்பட்டு நிகழ்ச்சி மேடையில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மக்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். இதன் பின்னர் மீண்டும் மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்று அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் மதுரை விமான நிலையத்திற்கு செல்கிறார். பிரதமரின் மோடி வருகையை முன்னிட்டு மதுரையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் ட்ரோன்கள் பறக்க அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை விமான நிலையத்தில் சிறிது நேரம் தங்கும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்து பேச உள்ளனர். இதன் பின்னர் விமானப்படை சிறப்பு விமானம் மூலம் டெல்லிக்கு பயணமாகிறார் பிரதமர். தனது தமிழக வருகை தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, புனிதமான ராமநவமி நாளில் தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்திருப்பதை நான் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்.